காலை 5 மணியின் ரகசியம். ஒரு மனிதர் இருந்தார். அவரின் பெயர் கார்த்திக். அவர் சோம்பேறி இல்லை. ஆனா வாழ்க்கை சூழலில் சிக்கி கிடந்தது. அவர் தாமதமாக விழிக்கிறார். காலையை அவசரமாக கடக்கிறார். அவர் டெஸ்கில் உட்காரும் நேரத்துக்குள் நாள் ஏற்கனவே வென்றுவிடும். அவர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தார். நேரத்துக்காக, கனவுகளுக்காக, அவருக்காக. ஒரு இரவில் ஏதோ மாறியது. அவர் ஒரு காலண்டர் ஐ பார்த்தார். அதில் ஒரு வரி அவரை கஷ்டமாக தாக்கியது. காலையை வெல்வார், நாளையும் வெல்வார். அந்த இரவே அவர் ஒரு முடிவெடுத்தார். நாளை காலை 5 மணிக்கே விழிக்கப் போறேன். முதல் நாள் கடினமா இருந்தது. 2வது நாள் இன்னும் மோசம். ஆனா 3வது நாள் அவர் விழித்திருக்கல. அவர் எழுந்தார் நோக்கத்துடன். அவர் 5 விஷயங்களை தினமும் காலை செய்தார். 5 நிமிஷம் அமைதியாய் அமர்ந்தார். தன் எண்ணங்களை கேட்பதற்காக, முன்னேற்றத்துக்காக 3 நன்றிகளை எழுதியார். மனநிலையை மாற்ற தன் உடலை இயக்கினார். சிறிய நடை அல்லது ஸ்ட்ரெச். ஒரு புத்தக பக்கத்தை வாசித்தார். மனதிற்கான உணவாக தன்னிடம் சொல்லிக் கொண்டார். இன்று என் கதையை நான் எழுதப் போறேன். நாட்கள் வாரங்களாயின. அவர் ஒரு நாள் செல்வந்தராகவில்லை. ஆனால் அவர் இன்னொரு ஆளாக மாறினார். நல்ல பழக்கங்களோடு, கவனச்சிதறல் இல்லாமல், அடக்க முடியாதவாறு. அவர் நாளை தெளிவுடன் துவங்கினார். குழப்பமல்ல. அவர் கனவுகள் இனிமேல் காத்திருக்கவில்லை, நடக்கத் தொடங்கின. ஏனென்றால் அவர் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டார். உங்களுக்கு கூடுதலான நேரம் வேண்டாம். ஆனால் நல்ல காலைதான் வேண்டும். உங்கள் ஒழுக்கம்தான் உங்கள் உண்மை ஆகிறது. அப்படின்னா நமது தினசரி பழக்கம்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் என்னுடைய அலாரத்தை ஆஃப் பண்றேனா, இல்லை என்னுடைய கனவுகளை ஆஃப் பண்றேனா? மேலும் எங்களை தொடர்ந்து காண லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.